ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக 2 மந்த்துக்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணிகிட்ருக்குறோம். என்ன சொல்கிறதுனே தெரியல. ரீசன் என்னென்னா ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இல்லை நண்பா. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டும் ரிசல்ட் இல்லை. ஆக்சுவலாக 100 பேர் தான் பார்க்குறாங்க. 100 பேர் பார்த்தா எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து $10 தான் வருது மாதம் மொத்தமாக கணக்கு பண்ணால். சரிங்களா? அந்த $10க்கு நான் வேலை செய்யாமே இருக்கலாம். பட்டு அந்த $10க்காக நான் வந்து வேலை செய்யணுன்றது கிடையாது. எனக்கு தெரியிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும், அது சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பித்து வீடியோலாம் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? தென் இது என்னுடைய ஃபேஷனே கிடையாது. என்னுடைய ஃபேஷன் எல்லாமே டெக்னிக்கல் ஓரியண்டாக போயிடும். பட் பரவாயில்ல, டாபிக் வந்து மாற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம டேரெக்டாக இப்போ நம்மளுடைய கூகுள் ஆட்சன்ஸ் உடைய டாபிக் உள்ளே வந்துடலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் பார்த்தீங்கன்னா எனக்கு $8.70 வந்து இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி, எஸ்டே நேற்றுக்கு எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னா $7.63 வந்து நேற்றுக்கு நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. லாஸ்ட் 7 டேஸில் $51.50 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. திஸ் மந்தில் மட்டும், அதாவது இந்த மாதம் மட்டும், இந்த மாதத்தில் வந்து இன்னைக்கு டேட், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா 21 ஆகுது. ஓகேங்களா? 21 ஆகுது. இந்த 21னா 21 இந்த வீடியோ எடுக்கிறனா 22ல் வந்து பப்ளிஷ் செய்யப்படும். சரி, இப்போ இந்த மாதம் 21 நாள் எவ்வளோ ரெவன்யூ நமக்கு வந்திருக்குன்னா $136.76 வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்டும் எஸ்டே ரிப்போர்ட்டும் மட்டும் எப்பவுமே நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே தான் இது வந்து கணக்கு. இந்த எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் வந்து மாறும். சரிங்களா? ஆனால் இந்த திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, இதுவும் இந்த டுடே டாலர் இருக்கு இல்லையா, இதுவும் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த டுடே டாலரில் எவ்வளோ டாலர் வந்தாலுமே சரி, $100 வந்தாலுமே இந்த திஸ் மந்த்னு இருக்குல்ல, இதில் வந்து ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். அது எப்படின்னா, ஆட்சன்ஸ் வந்து எப்பவுமே 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த திஸ் மந்தில் $136.76 வந்து இந்த $8.70 ப்ளஸ் பண்ணி தான் எப்பவுமே காட்டும். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஒரு சிலர் வந்து டுடே டாலர் வந்து நாளைக்கு வந்து இந்த திஸ் மந்தில் வந்து சேர்த்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பீங்க. ஆனால் ஒன்றும் அப்படி இல்லை. இதுதான். அடுத்ததான் மெயின் ஏரியாக்குள்ளே வந்துடலாம். இந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $834.28 வந்து நமக்கு இருக்கு. இது வந்து போன மாசத்து டாலர் நமக்கு $1010 மேலே வந்து இன்வாலிட் கிளிக்கில் $170 மேலே ட்ராப் ஆயிடுச்சு. அது போக நமக்கு $834.28 வந்து நமக்கு வந்திருக்கு. அது எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரோம்னா, கரெக்டாக இன்னைக்கு டேட்டு 21னா இன்னும் 4 டேஸ் 25ல் வந்து இதில் 0 ஆகிடும் பேலன்ஸில் வந்து. சரிங்களா? 0 ஆகிடுச்சுன்னா 26, 27, 28 இந்த 3 டேட்டில் எப்போனா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக லாஸ்ட் பேமெண்ட் வந்து நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். $260.98 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வித்ட்ரா பண்ணோம். ஆனால் இந்த $260 கூட நம்ம வந்து யூடியூப் டாலர் நமக்கு வந்து எப்பவுமே சேர்ந்து தான் வரும். சரிங்களா? நான் வந்து யூடியூப் அக்கௌண்ட்டும் சேம் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது வெப்சைடு வித் ஆட்சன்ஸ். இது எப்படி சொல்றது, ஒரே ஆட்சன்ஸில் யூடியூப் சேனலும் இருக்கு, வித் வெப்சைடே இருக்கிறதால எனக்கு யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து 25ஆம் தேதி வரை தான் இந்த ஆட்சன்ஸில் வந்து ஆட் ஆகும். அதனால லேட்டாக தான் வரும். சரிங்களா? அடுத்ததா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு சில டவுட். ஆக்சுவலி நம்ம வந்து டெய்லியும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் நண்பா. ரீசன் என்னன்னா, புதுசா வரவங்களுக்கு வந்து இது தெரியாது இல்லையா, அதனாலதான் நம்ம வந்து சொல்றோம். தென் என்னுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் நீங்க பாக்குறீங்கன்னா நண்பா, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு பேக் வீல போயிட்டு ஒரு 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோலும் சொல்றது இந்த வீடியோலாம் சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? சரி, பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நம்ம வெப்சைட்டை பொறுத்த, அதாவது வெப்சைட்னாவே ஓப்பன் பண்ணிட்டா காசு வந்துடும். எப்படி வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாலே காசு வந்துடும். யூடியூப் மாதிரி எப்படி ஒரு வீடியோ பார்த்து விளம்பரம் வந்துட்டா காசு வந்துடுறதுக்கு, வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜாபே இல்லைப்பா, எனக்கு இதுதான் ஒரு ஆன்லைன் ஜாப் நான் தேடிட்டு இருக்கிறேன், அதில் ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமல் உங்கள் வீடியோ நான் பார்த்துட்டேன், அதாவது என் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா நீங்கள் கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கிளிக் பண்ணது கரெக்டான வீடியோ தான், ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறது உங்களுடைய லைஃப் சம்மந்தமான கேட்டகரியில் போக போகுது. என்ன ஒரு ரீசன்னா,
ஆன்லைனுக்குள்ளே வந்துட்டாலே எப்பவுமே வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். போட போகிற அமௌண்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக ஒரு 4000 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4000 ரூபா உங்களால் எடுக்க முடியுமா 1 இயரில் அப்படின்னு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? அதை விட்டுட்டு நான் வெப்சைட் பில்ட் பண்ணிட்டேன், இந்த வருஷத்தில் நான் எடுக்க போகிறேன் 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு உள்ளே வந்தீங்கன்னா உண்மையாக சொல்ல ரினியூவல் பண்ணுறதுக்கு கூட காசு வராது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ டுடே டாலர் வந்து பாருங்க $8.70 வந்திருக்கு இல்லையா? அந்த $8.70 ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்கு? ஓகேங்களா? கரெக்டா 3 கொஸ்டின் சொன்னா 3த்துக்கான ஆன்சர் பார்த்துருவோம். பிகினர்ஸ் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 100 பேர் 200 பேர் அல்லது 1000 பேர் 1500 பேர் 2000 பேர் 3000 பேர் 10000 பேர் இப்படி வந்தா எப்படி இப்படி உள்ள டிராஃபிக் வந்தா அதுதான் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமா சொல்றீங்க ஒரே அடி 5000 10000 சொல்லலாம்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் சொல்றேன் லோல இருந்து ஹைல போனா தான் கரெக்டா இருக்கும் எப்பவுமே. சரிங்களா? 100 பேர் வந்தாலும் காசு வராது, 10 பேர் வந்தாலும் காசு வராது, 1000 பேர் வந்தாலும் காசு வராது. சரிங்களா? எப்பவுமே நம்ம வெப்சைட்டுக்கு வந்து 1000 பேர் குறையாம வரும் டிராஃபிக். பட் இன்னைக்கு பாருங்க 954 தான் வந்திருக்கு. ஏன்னா என்னோட இன்னொரு சைட்டுக்கு வந்து 1c1.usக்கு வந்து அந்த டொமைனுக்கு வந்து டிராஃபிக் கொடுக்குறதால கிட்டத்தட்ட இதில் ட்ராப் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, நாளைக்கு வந்து அது சரி பண்ணிடலாம். இப்போ இந்த 954 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால இந்த $8.70 நமக்கு வந்திருக்கா, அல்லது இந்த 954 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு அதில் 53 பேர் ஆடு கிளிக் பண்ணதால இந்த காசு வந்திருக்கா? நல்லா பார்க்கணும் ப்ரோ. அது எப்படி ப்ரோ இந்த 53 பேர் தான் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க? அந்த கிளிக்ஸ் இருக்கு இல்லையா நண்பா, இது வந்து நம்ம வெப்சைட்ல காட்டக்கூடிய விளம்பரங்கள் வந்து எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆட்சன்ஸ்ல வந்து காட்டும். சரிங்களா? டைம் பாருங்க 11:38 ஆகுது. கரெக்டா இந்த டைம் வந்து எப்பவுமே நம்ம வந்து தினமே நைட் இந்த டைம்ல தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ரீசன் என்னன்னா ஆட்சன்ஸ்ல ஏதாச்சும் பக்கு எதனா போயிடுச்சுன்னா ரிப்போர்ட் கரெக்டா வராதே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஓவர் லேட் டைம்ல தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். இதனாலே என்னுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே வீக் ஆகி போயிட்டு இருக்குது. இது எத்தனை நாளைக்கு நீடிக்குன்னு எனக்கே தெரியல. உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா டைம் போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்து போடுவேன். சப்போர்ட்டும் இல்லை, ஆறுதலும் எதுவுமே இல்லைன்ற போது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தென் உங்ககிட்ட நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இதில் வரக்கூடிய எல்லா ரெவன்யூமே வந்து என்னுடைய MrFool.comன்றது தான் வந்துட்டு இருக்குது. அதாவது MrFool.com என்னுடைய மெயின் சைடு. அதில் இருக்கக்கூடிய சோர்ஸான வெப்சைட் எல்லாம் வந்து கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வெப்சைட்டுமே நான் கொடுத்துருக்குறேன். MrFool.com, 1c1.us, அடுத்ததாக சோலார் பேனல் தமிழ், இது எல்லாமே என்னுடைய மெயின் சைடு தான். அது எல்லாமே உங்களுக்கு போய் ஒரு ப்ரீவியூ வேணா ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா MrFool.com பார்த்தீங்களா, டொமைன் பாருங்க, அதில் தான் நமக்கு ரெவன்யூ வந்திருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $51.40 வந்திருக்குங்களா? கீழே பார்த்தீங்கன்னா பெல்தமிழ் solar.blogspot, இது வந்து பிளாகர் சைடு. ஏன்னா நான் பிளாகர்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிளாகர்லேயே இந்த நம்மளுக்கு வந்து 12 சைடு இருக்கு. சரிங்களா? தென் சைடு வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இது பார்த்தா அந்த கிராஃப்ட்லாம் உங்களுக்கு பார்த்தா ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னா நண்பா உங்களுக்கு தலையே வெடிச்சு போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஆட்சன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கிராஃப்ட் வந்து எப்படி ரெகனைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இந்த கிராஃப்ட் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிராஃப்ட் போகும். அதே சமயத்தில் எந்த சைட்லேருந்து ரெவன்யூ வந்திருக்கு அதுக்கு தகுந்த ஒரு கிராஃப்ட் இருக்கு. எந்த ஆடுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ அதுக்கான ரெவன்யூவும் அதுக்கான கிராஃப்டும் இருக்கு. சரிங்களா? தென் இது யாரும் காட்ட மாட்டாங்க அவங்களோட ஆட்சன்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. என் ஆட்சன்ஸ் உங்ககிட்ட நான் காட்டுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா என்னுடைய சைட்டுக்கு எப்படி டிராஃபிக் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்தாலும் போதிக்கும். அதாவது 1000 பேர் எனக்கு வந்து நான் என்னால் இவ்வளோ ரெவன்யூ எடுக்க முடியுதுன்னா அந்த அளவுக்கு அதை விட 5 மடங்கு உள்ள ரெவன்யூ எக்ஸ்ட்ராவே எடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 53 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. இப்போ 53 ஆடுகளுக்கு நடந்ததால இந்த $8.70 வந்துச்சான்னு கேட்டால் அது கிடையாது. ரீசன் என்னன்னா பர்டிகுலராக ஒவ்வொரு ஆடுகளுக்குமே ஒவ்வொரு விதமான சென்ஸ் வந்து டாலர் கிடைக்கும். அதில் பர்டிகுலராக எவ்வளோ டாலர் நமக்கு கிடைச்சிருக்கும் ஒரு ஆடுகளுக்குன்னா 16 சென்ஸ் கிடைச்சிருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் RPM அண்ட் CPC இருக்கு இல்லையா, இதுதான் சொல்கிறேன். இப்போது நமக்கு ஒரு பேஜோடைய இப்போதைக்கு குவாலிட்டி வந்து பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு வந்து $9.12. ஓகேங்களா? இப்போ $9.12 அந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய பர்டிகுலர் இப்போ கார் இன்சூரன்ஸு அப்புறம் லாயர் இந்த மாதிரி கேட்டகரியில் இப்போ கீவேர்ட்ஸ் வச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த கீவேர்ட்ஸ் இப்போ இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா $9.12 இந்த விதத்தில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஆடுகளுக்கு நடந்ததுன்னா நமக்கு $9.12 கிடைக்க வேண்டியது. ஆனால் நமக்கு CPC பாருங்க, பேஜ் CPC நம்ம சைடு இப்போ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா 0.16 அதாவது ஒரு ஆடுகளுக்கு நடந்ததுன்னா ஆவரேஜாக எந்த கண்ட்ரிலேருந்து விழுந்தாலுமே 16 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் உண்மையான நிலவரம். சரிங்களா? அடுத்ததா இந்த இம்ப்ரெஷன் 3210 இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அது எதனால வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆடுகளுக்கு நடந்தாலும் சரி மற்ற எதுக்குமே வந்து இம்ப்ரெஷன் வந்து கவுண்டரிங் ஆகாது.
இப்போ இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ் வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு செகண்ட் நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருந்தாங்களோ அதை பொறுத்து தான் இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணிக் ஆகும். புரிஞ்சுக்குங்க. பேஜுக்கு இம்ப்ரெஷன் வந்தாலும் அவங்க எவ்வளவு நேரம் இருந்தாங்கன்னு பொறுத்து தான் இம்ப்ரெஷன் வந்து வேல்யூ அதிகமாக காட்டும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இப்போ எனக்கு 1000 பேர் வந்து 3000 இம்ப்ரெஷன் காட்டுதுன்னா 100 பேர்லயே, அதாவது 100 பேர் உள்ள வந்தாலுமே அந்த 3000லேருந்து 6000 இம்ப்ரெஷன் கூட காட்டும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து 1 நிமிஷம் 5 நிமிஷம் அதிக டைம் உள்ள இருந்து ஆர்டிகல் வந்து படிச்சுட்டு வெளியே போறவங்களா இருக்கும். தென் நமக்கு வந்து டிராபிக் உள்ள வந்தாங்கன்னா வந்த செகண்ட்ல வெளியே போயிருக்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அல்லது 20 செகண்ட் 30 செகண்ட் அந்த மாதிரி வந்தவொடனே வெளியே போனாங்கன்னா இந்த மாதிரி இம்ப்ரெஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? புரிய நினைக்கிறேன். உங்களுக்கு ஆக்சுவலி எப்பவுமே டுடே ரிப்போர்ட்டே வச்சு காமிச்சு போர் அடிச்சுட்டு இருக்கோம். இருங்க, உங்களுக்கு ஒரு லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் வச்சு காட்டுறேன். அதை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, லாஸ்ட் 7 daysல சைட் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு. பேஜ் ஃபுல்லாக கம்மி, இம்ப்ரெஷனும் கம்மி, தென் ஆடுகளுக்குமே கம்மி தான். இதில் ஐன்னு பார்த்தாச்சுன்னா சிடிஆரும் சிபிசி தான் வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும் போல. பட் பரவாயில்ல, லாஸ்ட் 7 daysல 8180 பேர் நம்ம வெப்சைட் விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 375 ஆடுகளுக்கு மட்டும் நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததா பேஜ் ஆர்பிஎம் $6.29 சிபிசி 0.14 வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. இம்ப்ரெஷன் 24,200 இம்ப்ரெஷன் வந்து லாஸ்ட் 7 daysல கிடைச்சிருக்குது. பேஜ் சிடிஆர் பாருங்க, எப்பவுமே 10க்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி லாஸ்ட் 7 daysல 4.58% இருக்குது. அதனால பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம டுடே ரிப்போர்ட்டே வச்சிடலாம். ஏன் உங்களுக்கு தினமே நான் டுடே ரிப்போர்ட்ல வச்சு காட்டினா, நண்பா லாஸ்ட் 3 month ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு வச்சு காமிச்சுன்னா நீங்க குழம்பி போயிடுவீங்க. பட் ஒவ்வொரு நாள் ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு உங்களுடைய வெப்சைடு உங்களால எப்படி கரெக்டாக பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இப்போ கிளியர் ஆயிருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம ஒரு வெப்சைட் வந்தா, அதாவது ஒரு விசிட்டர் வந்து எவ்வளவு நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு இம்ப்ரெஷன் வரும். அடுத்தது இந்த பேஜ் சிடிஆர் வந்து 6.93% இருக்குது. இந்த சிடிஆர் எதை பொறுத்து மெயின்டைனிங் ஆகனா, எவ்வளவு ஆட் கிளிக் நமக்கு நடக்குதோ அதை பொறுத்து தான் சிடிஆர் வந்து நமக்கு ஹை அண்ட் லோவா இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ 67 ஆட் கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு வந்திருக்க சிடிஆர் எவ்வளோனா 6.93%. அதுக்கு ஆக்சுவலி இன்னைக்கு அதிகமாக தான் இருக்கு. இந்த சிடிஆர் வந்து ப்ரோ எப்படி மெயின்டைனிங் பண்றது, அது எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கிறதுனா, நண்பா இது நான் சொல்ல கிடையாது. கூகுள் பிரைவசி பாலிசி ரூல்ஸ்ல வந்து அஃபிஷியலா கூகுள் என்ன சொல்றாங்கன்னா 250 பேருக்கு 2 ஆட் கிளிக் நடக்கலாம். எப்படி 250 அல்லது 280 பேர், இவ்வளவு பேர் நம்ம வெப்சைட் வந்து விசிட் பண்றாங்கன்னா அதுல 2 ஆட் கிளிக் நடக்கலாம். அப்படி 2 ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போது நமக்கு சிடிஆர் எப்படி மெயின்டைனிங் ஆகும்னா 0.08% வந்து சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும் அப்படின்ற மாதிரி கூகுள் வந்து பிரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன், இதை பத்தி கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அப்போ 250 பேருக்கு 2 ஆட் கிளிக் தான் போது அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க, 1000க்கே 10 ஆட் கிளிக் போது நமக்கு சிடிஆர் வந்து ரொம்பவே லோவா ஆகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், 100க்கு 5 ஆட் கிளிக் 10 ஆட் கிளிக் நடக்கலாம். 1000க்கு 60லேருந்து 70 ஆட் கிளிக் நடக்கலாம். இப்படி நடக்குது அப்படின்னா சிடிஆர் வந்து இப்படிதான் மெயின்டைனிங் ஆகும். 7 8, அதாவது 6 7 5 6 அந்த மாதிரி ஏதோ ஒன்று இந்த அளவுக்கு 10க்குள்ளே தான் மெயின்டைனிங் ஆகும். 10க்கு மேலே போகாது. சரிங்களா? அதை விட்டுட்டு வரத்தே 500 பேர், அதை விட்டுட்டு 70 ஆடுகளுக்கு 100 ஆடுகளுக்கு நடக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், சிடிஆர் வந்து 20-30 தான் காட்டும். இது சிடிஆர் அதிகமாக இருக்கிறதால சம் இஷ்யூஸ் என்னென்ன வரும்னா, ஆட் லிமிட் கொடுப்பாங்க, தென் AdSense டிசபிளே பண்ணலாம். ஆட் லிமிட் கொடுத்தாங்கன்னா ரிமூவே பண்ண மாட்டாங்க. 1 month கூட அப்படியே இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. ஆட் லிமிட் டக்குன்னு கிளியர் பண்ணி விட மாட்டாங்க. அதுதான் ஒரு கொடுமையான விஷயம். சரிங்களா? அதனால சிடிஆர் வந்து மெயின்டைனிங் பண்றது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி, இப்போ டுடேவில் வந்து $8.70 வந்திருக்கு இல்லையா? இப்போ அதுக்கு 67 ஆடுகளுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த 67 ஆடுகளுக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து விழுந்திருக்கும் பார்த்தாச்சுன்னா, பக்கத்துலேயே வந்து பாருங்க கண்ட்ரிஸ் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எல்லா வீடியோவிலும் சொல்றதான், அதை பார்த்து புரிஞ்சுக்குங்க. யுனைடெட் கிங்டம்ல வந்து பார்த்தாச்சுன்னா 6 பேஜுக்கு 6 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதாவது ஒரு பேஜுக்கு ஒரு ஆடு கிளிக்கா, நம்ப முடியலையே. ஓகே, இப்போ 6 ஆட் கிளிக்கு நமக்கு எவ்வளவு வந்திருக்கு ரெவன்யூனா $7.72 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு யுனைடெட் கிங்டம்ல இருந்து. சரிங்களா? அப்போ ஒரு ஆட் கிளிக்கு அந்த $1 குறையாம நமக்கு கிடைச்சிருக்கு யுனைடெட்ல இருந்து கிங்டம்ல இருந்து. சரிங்களா? அடுத்ததான் இந்தியாவில் வந்து பார்த்தாச்சுன்னா 909 பேர் நம்ம சைட் வந்து விசிட் பண்ணிருக்கிறாங்க. அதுல வந்திருக்கிற ரெவன்யூ என்னன்னா வெறும் 74 சென்ட்ஸ், 0.74 சென்ட்ஸ், $1 கூட இந்தியா வந்து இன்னைக்கு வரல. ஆடுகளுக்கு பாருங்க 43 ஆடுகளுக்கு நடந்திருக்கு இன்னைக்கு. சரிங்களா? தென் கீழே வந்து பார்த்தாச்சுன்னா சம் கண்ட்ரியில் மலேசியா இன்னும் இருக்கிற 3 கண்ட்ரியில் பார்த்தாச்சுன்னா 3 சென்ட்ஸு 10 சென்ட்ஸு, இன்னொன்று 10 சென்ட்ஸு. பேஜ் பாருங்க 2 4 5 ஆடுகளுக்கு 1 2 1. ஓகேங்களா? இது நான் ஏன் உங்ககிட்ட இவ்வளோ தெளிவாக சொல்றேன்னா, எந்த கண்ட்ரிலேருந்து எப்படி ரெவன்யூ வந்து பார்க்கணும். இப்போ யுனைடெட்லேருந்து நமக்கு 6 ஆட் பேஜுக்கு 6 ஆட் கிளிக் நடந்திருக்கணும் போது
ஒவ்வொரு ஆடு கிளிக்கு $1 வந்தால் கூட ஹாப்பி தான். ஆனால் அந்த இந்தியாவில் பாருங்கள் 43 ஆடு கிளிக்கு நடந்துமே வந்திருக்கிறது 74 சென்ட்ஸு. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்த்தாலும் சரி அல்லது அதர் கண்ட்ரிலேருந்து தமிழ் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி இதை புரிஞ்சுக்குங்க. இந்தியாவில் வந்தால் கிளிக்ஸ் இப்படி தான் இருக்கும். யூனிவர்சிட்டிலேருந்து வந்தால் மட்டும்தான் நமக்கு ரெவன்யூ நல்லா இருக்கும். சரிங்களா? அதுவும் பர்டிகுலராக எந்த ஸ்டேட்லேருந்து ரெவன்யூ வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து வருதுன்னா அந்த கண்ட்ரியில் என்னென்ன தேடுறாங்களோ அந்த கண்ட்ரியை நோக்கியே போஸ்ட் போடுங்க. யூனிவர்சிட்டி கிங்டம்லேருந்து கிளிக்ஸ் கிடைக்குதா, பேஜ் வருதா, அந்த கண்ட்ரியில் என்னென்ன தேடுவாங்களோ அதை பார்த்து போஸ்ட் போடுங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நான்லாம் கார் இன்சூரன்ஸ், கார் லாயரு அந்த மாரி சம் ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறதால எனக்கு சம் டிராஃபிக்கும் வருது, ஆடுகளுக்கும் நடக்குது. சரிங்களா? நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி போகிறாங்களோ அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி தான் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது. இப்பயே சொல்லிடுறேன், தெளிவாக இருந்துக்குங்க இந்த விஷயத்தில். ஓகேங்களா? தென் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கணும் நண்பா எல்லாருக்குமே. எனி பீப்புள் யாராக தான் சரி, இது ஃப்ரீ கிடையாது, பெய்டு சர்வீஸ். சரிங்களா? ஹோஸ்டிங் டொமைன் நானே வாங்கி எல்லாத்தையும் நானே ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணி தரேன். கிட்டத்தட்ட 40 டேஸில் உங்களுக்கு வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருவேன். சரிங்களா? தென் உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்குறேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி கூட நான் பேசுவேன். ஓகேங்களா? அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல் கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். ஒரு போஸ்ட்டு 130 தான், 130 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது. சரிங்களா? இது வந்து அப்ரூவல் கண்டென்ட்னு தனியாக இருக்குது, அதுவே ஐசிபிசி கண்டென்ட்னு தனியாக இருக்குது. அது என்ன ஒரு ஐசிபிசி கண்டென்ட்னு சொல்கிறேங்க உங்களுக்கு நண்பா? ஒரு கீவேர்ட்ஸ் வந்து சிபிசி, அந்த சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ கார் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட், இதுக்கெல்லாம் சிபிசி 150 200 300 400 1000 வரைக்குமே இருக்குது. அது போல இருக்கிற கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணி நம்ம போஸ்ட் போடுறது மூலிமா நம்ம சைடுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். தென் நமக்கு அந்த சைடுலேருந்து பர்டிகுலர் அந்த பேஜ்லேருந்து நமக்கு ஆடு கிளிக் நடக்கும்போது அதுக்கான ரெவன்யூவுமே சரி நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு இல்லை ப்ரோ நானே கண்டென்ட் ரைட்டெல்லாம் எனக்கு பண்ண தெரியும், அது கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் தருவீங்களான்னு கேட்டால் அதுவும் தரேன் நண்பா. அதாவது 100 கீவேர்ட்ஸ் வந்து 250 ரூபாய்க்கும், 500 கீவேர்ட்ஸ் 1000 ரூபாய்க்கும் நான் வந்து கொடுத்துட்ருக்கிறேன். சரிங்களா? அதாவது 500 கீவேர்ட்ஸ் தான் இருக்குமான்னு கேட்டாச்சுன்னா நண்பா அதில் 1000 கீவேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒன் டைம் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெஃபர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாத நம்ம வந்து ஃபன் லோடிங் கோட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 2000க்கு எஸ்இஓ கோட்ஸு, இந்தமாரி மல்டிபிள் கோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பிளாக்கெட் எஸ்இஓ எப்படி பண்ணுறது, தென் ஒரு ப்ராப்பராக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, எப்படி பேக்லிங்க் கொடுக்குறது, அது மட்டும் இல்லாத நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி டிராஃபிக் கொண்டு வரது, எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம இதை ஆரம்பித்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் லாங் கொண்டு போகிறது, லைஃப் லாங்லாம் கூட கொஞ்சம் ஷார்ட் அண்ட் டைமில் எப்படி ரெவன்யூ வந்து அதிகமாக எடுக்கிறது, இந்தமாரி மெத்தட் நிறைய மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாமே ஒரு விலை கொடுத்தா தான் எதுனா ஒன்று கற்றுக்க முடியுன்ற மாரி எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அதனால் வேணும்னா ரெஃபர் பண்ணுங்கள். சம்டைம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இப்போ கம்பெனி எதுவும் கிடையாது, பிடிச்சா பண்ணுங்கள், பிடிக்கா தாராளமாக நீங்கள் போகலாம். தென் இவ்வளோ நேரம் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கேட்டு பொறுமையாக இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இந்தமாரி ஆட்சன்ஸ் பற்றி ஃபுல் ரிப்போர்ட் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வெப்சைட்டில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும் ஃபியூச்சரில். ஆட்சன்ஸ் பற்றி தெரியாமல் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா கடைசி வரைக்கும் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கணும். ஓகேங்களா? ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது. தென் நம்ம மற்ற யூடியூபர் மாரி இல்லாமல் ஆட்சன்ஸ் பற்றி ஒரே நேச்சல் வரதுக்கான ரீசன் இதுதான். மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் வந்து கரெக்டான ரெவன்யூ யார் கொடுக்குறாங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் வந்து மட்டும் தான் நம்மளால் ரெவன்யூ வரும். மற்ற எந்த சைடு கம்பேரிங் பண்ண முடியாது. ஏன் அதுக்குன்னு ப்ரைவேட் சைடெலாம் இருக்குது. 1000 பேஜுக்கு $3 கொடுக்குற வெப்சைட்டும் இருக்குது, 1000 இம்ப்ரெஷனுக்கு $5 கொடுக்குற வெப்சைட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து மந்த்லி இவ்வளோ டிராஃபிக் அவங்க கட்டாயமாக கொடுக்கணும்னா ரூல்ஸ் அது கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ராப் ஆகும். புரியுதுங்களா? நிறைய ரூல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேர்றவங்களுக்கு நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா ஆட்சன்ஸ் பற்றி அவங்களுக்கு ஐடியா இருந்ததுனால கண்டிப்பாக வெப்சைட் ஒரு பிளாக் மாரி கிரியேட் பண்ணி கூட அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா சம் ரெவன்யூ அவங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் மறுபடியும் சொல்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து அன்புடன் விடை பெறுகின்றேன். நன்றி.